Hi guys, this is Niveta. இந்த வீடியோவில் 9th standard science page number 187 applied chemistryல இருக்கக்கூடிய pharmaceutical chemistry அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். pharmaceutical chemistry அப்படிங்கிறது இந்த மெடிசினல் ஃபீல்டு அதெல்லாமே ரிலேட் பண்ணியிருக்கிறது, மருந்து துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது pharmaceutical chemistry is a chemistry of drugs which utilizes the general law of chemistry to study drugs. ஸோ இந்த pharmaceutical chemistry அப்படிங்கிறது என்னது, ட்ரக்ஸை பற்றி படிக்கிறது, அது எப்படி உபயோகப்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி படிக்கிறது. ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மெடிசன் எல்லாமே வரும், ஓகேவா. ஸோ எது ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ண உதவுதோ அது எல்லாமே நம்ம ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மாக்யூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் எப்படி அந்த ட்ரக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு மெடிசன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் இது இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸை பற்றி படிக்கிறது, அதோட நேச்சரை பற்றி படிக்கிறது, அது எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத பற்றி படிக்கிறது, அதோட ஸ்ட்ரக்சர், அந்த ட்ரக் எப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துது ஒரு ஆர்கானிசத்தில், அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் தெரப்பியூட்டிக் யூசஸ்னால் சிகிச்சை, ஓகேவா, அந்த ட்ரக்கை எப்படி சிகிச்சைக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபார்மாக்யூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் தான் நம்ம படிப்போம். ட்ரக் டிஸ்கவரி இஸ் அ கோர் ஆஃப் ஃபார்மாக்யூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா புதுசாக ட்ரக்கை டிஸ்கவர் பண்ணுறது தான். இப்போ நம்ம ட்ரக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஈவன் தோ வி யூஸ் ஸோ மெனி கெமிக்கல்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப், நம்ம நிறைய கெமிக்கல்ஸை நமக்கு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். த கெமிக்கல்ஸ் யூஸ்டு ஃபார் ட்ரீட்டிங் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸை தான் நம்ம ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். த வேர்ட் ட்ரக் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்திருக்கு, ட்ராக் அதுலேருந்து வந்திருக்கு, விச் மீன்ஸ் ட்ரை ஹர்ப் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ காஞ்ச ஒரு சின்ன அந்த ஹர்ப்னா என்னது, ஹர்ப் ஷர்ப் ட்ரீ அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சின்ன வகை செடியோட ஒரு ட்ரை அப்படின்றது அர்த்தம், ட்ரையாக இருக்க சின்ன வகை செடின்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து தான் மெயினாக நிறைய ட்ரக்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஓகே. அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை ட்ரக்கை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், அது ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், தட் இஸ் யூஸ்ட் ஆர் இன்டெண்டட் டு பி யூஸ்ட் டு மாடிஃபை ஆர் எக்ஸ்ப்ளோர் ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் or pathological state for the benefit of the recipient. recipient அப்படிங்கிறது யாருன்னா ட்ரக்ஸை எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் recipient அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அல்லது அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்காலஜிக்கல் சிஸ்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ அல்லது மாடிஃபை பண்ணுறதுக்கோ அல்லது பேத்தாலஜிக்கல் ஸ்டேட்ஸ் லைக் பேத்தோஜன் அப்படின்னாலே கிருமி ஏற்படுத்தக்கூடியது, டிசீஸ் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை சரி செய்கிறதுக்கோ அதை மாடிஃபை பண்ணுறதுக்கோ பெனிஃபிட் ஆஃப் த ரெசிபியன்ட், ஸோ அதை எடுத்துக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறதா நம்ம ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ட்ரக்ஸுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அது விஷத்தன்மையாக இருக்கக்கூடாது, அது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தக்கூடாது, இது எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இது நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நார்மலாக நாளுக்கு நாள் செய்கிற ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை உடலியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது இப்போ எந்த இடத்துல எனக்கு அதை ஆக்ஷன் செய்யணுமோ அந்த இடத்துல அது எஃபெக்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் ட்ரக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா அது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது, அதை தான் நம்ம சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் சோர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட். மெயினாக ட்ரக்ஸ் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து பிளான்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. மாடர்ன் மேனுஃபேக்சர்ஸ் நிறைய கெமிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரக்ஸை சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக, ஃபார் ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறதுக்காக, விச் ஆர் மோர் யூனிஃபார்ம் தேன் நேச்சுரல் மெட்டீரியல்ஸை விட ரொம்ப ஒரு யூனிஃபார்மான ஒரு ப்ரொசீஜரில் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ட்ரக்ஸ், வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸை இந்த ஃபாலோயிங் டேபிளில் காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சோர்ஸ் ஆர் ப்ராசஸஸ் பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. எது அப்படின்னா மார்ஃபைன், குயினைன் அப்படிங்கிற ட்ரக்ஸ் எல்லாமே. மார்ஃபைன் அப்படிங்கிறது சிவியர் பெயின் ரிலீவராக இருக்குது, ஓகேவா. அந்த ஒரு பர்டிகுலர் பெயினை தாங்கவே முடியாது அப்படின்னா மார்ஃபைன் அப்படிங்கிற ட்ரக்கை யூஸ் பண்ணுவாங்க. குயினைன் அப்படிங்கிறது மலேரியா ஃபீவர் இருக்குல்ல, அதை சரிப்படுத்துறதுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் கெமிக்கலாக சிந்தசிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் அப்படிங்கிறது ஃபீவருக்கு எடுத்துக்கக்கூடியது, ஓகே. அதுக்கப்புறம் பேராசிட்டமால், இதுவும் ஃபீவருக்கு எடுத்துக்கக்கூடியது.
ஸோ இது வந்து கெமிக்கலாக சிந்தசிஸ் பண்ணுறாங்க. அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து ஆக்சுவலி pancreas ஆஃப் கவுஸ் அண்ட் பிக்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சுகருக்கு வந்து ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெப்பரின் அப்படிங்கிறது வந்து பிளட் கிளாட் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணும். பிளட் கிளாட் அப்படின்னா வந்து பிளட் வந்து கெட்டி ஆகுறதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயசானவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஹார்ட்டுக்கு போகிற குட்டி குட்டி நரம்புல எல்லாமே வந்து என்ன ஆகிடும்னா பிளட் வந்து அப்படியே தங்கிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஹெப்பாரின் அப்படிங்கிறது தான் செலுத்துவாங்க. ஸோ செலுத்தும் போது என்ன ஆகும்னா அது வந்து என்ன பண்ணும், அந்த பிளட் எல்லாம் கிளாட் எல்லாமே ரிலீஸ் பண்ணும், ப்ரிவெண்ட் பிளட் கிளாட். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹெப்பாரின் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. மினரல்ஸ்லேருந்து லிக்விட் பேரஃபின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. பேரஃபின் அப்படிங்கிறது வந்து மெயினாக உங்களுக்கு அந்த நீங்கள் லிப்ஸ் அதெல்லாமே போடுவாங்க. பேசிக்காக வந்து அது வந்து காஸ்மெட்டிக் ஃபீல்டில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க பேரஃபின் அப்படிங்கிறது. இது வந்து மெடிக்கல் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது இது வந்து சோர் ஜாயின்ட்ஸு இதில் எல்லாமே இருக்கக்கூடிய பெயினை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சில மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. ஸோ அதிலிருந்து பெனிசிலின் அப்படிங்கிற ட்ரக் எல்லாமே எடுக்கிறாங்க. அப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலயமா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் இதெல்லாமே வந்து லைக் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நார்மலாக வந்து டூ ஜென்ரல் கேட்டகரிஸில் இருக்கும். த ட்ரக் தட் are used in the treatment and cure of any specific disease. ஒரு பர்டிகுலர் டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கோ அல்லது க்யூர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறதா நம்ம ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரக்ஸ் தட் ஹேவ் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எஃபெக்ட் ஆன் த அனிமல்ஸ் ஆர்கனிசம் பட் டு நாட் ஹேவ் எனி ரெமடியல் எஃபெக்ட் ஃபார் அ பர்டிகுலர் டிசீஸ். ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்தும். இது எடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்படுத்தும். அதுக்கு வந்து ஒரு ரெமிடியல் எஃபர்ட்டே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். எஃபெக்டே, அதாவது அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது, அதுக்குன்னு ஒரு சரிப்படுத்தக்கூடிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து வரக்கூடியது வந்து மார்ஃபைன், கொகைன் இதெல்லாமே வரும். ஓகே, இதெல்லாமே அந்த போதை மருந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வரக்கூடியது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அனஸ்தட்டிக்ஸ் பற்றி படிக்க போகிறோம். த ட்ரக் விச் காசஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன், நம்ம எங்கே இருக்கோம் அந்த மாதிரி கூட தெரியாமல், நம்மளோட சென்ஸே தெரியாமல் அது வந்து நம்மளை அந்த சென்சேஷனை லாஸ் பண்ணுறதா வந்து ஹெல்ப் பண்ணுறதா வந்து இந்த அனஸ்தட்டிக் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸு. அதான் இப்போ மயக்க மருந்து அதெல்லாமே சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஓகே, தே ஆர் கிவன் டு த பேஷண்ட். அது ஏதோ சர்ஜரி அந்த மாதிரி பண்ணும்போது அனஸ்தட்டிக்ஸை கொடுப்பாங்க. இப்போ அனஸ்தட்டிக்ஸ்லேயே வந்து டைப்ஸ் இருக்குது. வென் பேஷண்ட் அண்டர்கோ ரொம்ப பெரிய சர்ஜரிக்கு போகிறாங்க, இன்டர்னல் ஆர்கன்ஸை சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட சென்சேஷன் வந்து லாஸ் ஆகிற மாதிரி அனஸ்தட்டிக் கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு மைனர் சர்ஜரி தான் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து மைனர் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு சென்சேஷன் மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் லூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அனஸ்தட்டிக் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அனஸ்தட்டிக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் திஸ், இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம அனஸ்தட்டிக்கை பிரிக்கிறோம். ஜென்ரல் அனஸ்தட்டிக்னா தே ஆர் த ஏஜென்ட்ஸ் விச் பிரிங் அபவுட் லாஸ் ஆஃப் ஆல் மொடாலிட்டிஸ் அப்படிங்கிறது முறைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? விச் பிரிங் அபவுட் லாஸ் ஆஃப் எல்லா சென்சேஷனுமே வந்து லாஸ் பண்ணக்கூடியது. பர்டிகுலர்லி பெயின் அலாங் வித் ரிவர்சபிள் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். திருப்பி அவங்க வந்து கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துடுவாங்க, சுயநிலைக்கு வந்து திரும்பி வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சர்ஜரி வந்து இன்டர்னல் ஆர்கனில் நடக்குது அப்படின்னா அனஸ்தட்டிக்ஸை கொடுப்பாங்க. பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட சுயநிலைவை வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும் இழப்பாங்க, அந்த சர்ஜரியோட டைமை பொறுத்து. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கல் அனஸ்தட்டிக் அப்படின்னா என்னது, அது வந்து அந்த இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய பெயிண்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் இன் லோக்கலைஸ்ட் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வித்தவுட் அஃபெக்டிங் த. ஸோ அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அந்த சுயநிலைவை வந்து இழக்க வைக்காது, டிகிரி ஆஃப் கான்ஷியஸ்னஸை இழக்க வைக்காது, மயக்க நிலைக்கோ அந்த மாதிரிலாம் போக வைக்காது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டென்டிஸ்ட் எல்லாமே வந்து இந்த கைண்ட் ஆஃப் அனஸ்தட்டிக்ஸை தான் அவங்க பல்லில் ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் ஆஸ் அனஸ்தட்டிக். தேர் ஆர் 3 மேஜர் கெமிக்கல்ஸை வந்து அனஸ்தட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது, N2O அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு விஜய் கீர்த்தி சுரேஷ் ஃபிலிமில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு காமெடியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து முகர்ந்து தம்பி ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முகர்ந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருப்பார். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் காமெடியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஒரு கலர்லெஸ்ஸான நான் இரிட்டேட் பண்ணாது, ஓகேவா, இன்ஆர்கானிக்கான ஒரு கேஸ்ன்னு சொல்லலாம். லைக் உயிரினத்துலேருந்து வர்றது கிடையாது. ஓகேவா? அது வந்து ரொம்ப சேஃபஸ்டான ஒரு அனஸ்தட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈத்தர் அப்படிங்கிறதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க.
ஆஃப்டர் மிக்சிங் ஜென்ரல் அனஸ்தட்டிக்ஸ் வித் ஈத்தர். அடுத்தது குளோரோஃபார்ம். குளோரோஃபார்மோட ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. CHCl3 அப்படிங்கிறது பெரிய கிளாஸில் எல்லாமே வரும். இது வந்து ஒரு வாலட்டைல் லிக்விட். வாலட்டைல் லிக்விட்னா என்னது? எளிதில் ஆவியாகக்கூடியது. ஓகேவா? இதுக்குன்னு ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்குது, ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஆக்சிஜனோட சேரும்போது இது விஷத்தன்மையுடைய கார்பனைல் குளோரைடை வந்து உருவாக்கும். அதனால் இப்போலாம் இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈத்தர். ஈத்தரும் ஒன் டைப் ஆஃப் அனஸ்தட்டிக் தான். டைஎத்தில் ஈத்தர் அல்லது சிம்பிள் ஈத்தர் C2H5O C2H5 இதுவும் வந்து என்னது? ஒரு எளிதில் ஆவியாக ஒரு லிக்விட் தான். இதை வந்து ஒரு ஸ்டெபிளைசரோட கலந்துருவாங்க. 0.02% ஆஃப் ப்ரொபைல் ஹாலைடோட கலந்துருவாங்க. ஆஃப்டர் அப்சர்ப்ஷன் பை டிஷ்யூஸ் வந்து இதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த பேஷண்ட்ஸை வந்து சுயநிலைவை இழக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் அனஸ்தட்டிக்ஸ் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனால்ஜிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அனால்ஜிக்ஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் விச் ரிலீவ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பெயின் வித்தவுட் த லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அவங்களோட சுயநினைவை இழக்காமல் எல்லா வகையான பெயினில் இருந்தும் வந்து ஒரு ரிலீவ் கொடுக்கறது தான் வந்து அனால்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பெயின் கில்லர் அல்லது பெயின் ரிலீவர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிலவங்க ஹெட்டேக்குக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே போடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அனால்ஜிஸ் அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா ஆஸ்பிரின், நொவால்கின் இதெல்லாமே காமனான ஒரு அனால்ஜிஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அனால்ஜிஸ் வந்து ஆன்டிபைரிட்டிக்காகவும் இருக்குது, அனால்ஜிக்காகவும் இருக்குது. ஆன்டிபைரிட்டிக்னா லைக் ஃபீவரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதாகவும் இருக்குது. ஆஸ்பிரின் அப்படிங்கிற அந்த ஒரு அனால்ஜிஸ் வந்து ஆன்டிபைரிட்டிக்காகவும் இருக்குது, லைக் பெயின் ரிலீவராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்டைன் நார்கோட்டிக் அப்படின்றது போதை அதெல்லாமே சொல்கிறது. அது வந்து சில ஸ்லீப்பை ப்ரொடியூஸ் பண்ணும், சுயநிலைவை இழக்க செய்யும். அதுவும் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பெயின் ரிலீவராக யூஸ் பண்ணுறாங்க. அனால்ஜிஸ் ஆர் கிவன் எய்தர். ஸோ இந்த மாதிரி அனால்ஜிஸ்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஓரலாக வாய் வழியாக கொடுப்பாங்க, அல்லது எக்ஸ்டர்னலாக இப்போ நம்ம தலைவலிக்கு எல்லாமே வந்து நம்ம தைலம்லாம் போகிறோம்ல, ஸோ எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுவாங்க. இன் ஜென்ரல் எக்ஸ்டர்னல் அப்ளிகபிள் பெயின் கில்லர்ஸ் வந்து ஜெல் வடிவில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்டிபைரிட்டிக்ஸ். ஸோ ஆன்டிபைரிட்டிக்ஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆன்டிபைரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நிறையா பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிபைரிட்டிக்ஸ் லோவரிங் த பாடி டெம்பரேச்சர் டு த நார்மல். பாடியோட டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணும். தே ஆர் டேக்கன் ஆரலி ஆஸ் டேப்லெட்ஸ் அண்ட் கேப்சூல்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஃபீவரோ ஏதோ வந்ததுன்னா நம்ம டேப்லெட்ஸ் அல்லது கேப்சூல்ஸ் இதெல்லாமே நம்ம வாய் வழியாக எடுத்துப்போம். த மோஸ்ட் காமன் ஆன்டிபைரிட்டிக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின், ஆன்டிபைரின், ஃபினாசிட்டின், பேராசிட்டமால் இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்குது. அதனால தான் இது அப்ளைட் கெமிஸ்ட்ரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ். என்ன அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், காஸ்ட் பை த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பேத்தோஜென்ஸ். ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணும். அந்த இன்ஃபெக்ஷனை யார் ஏற்படுத்துறது? மைக்ரோ ஆர்கானிசத்தும் பேத்தோஜென்ஸ்னால் டிசீஸை உருவாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை தான் பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்கிறது. ஆன்டிசெப்டிக் ஒன்று மைக்ரோ ஆர்கானிசத்தை கொன்னுடும் அல்லது அதோட வளர்ச்சியை ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? ஒரு இடத்துல வந்து எதனால் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய மல்டிப்ளை ஆகிறதுனால தான். அப்போ சில ஆன்டிசெப்டிக் வந்து அந்த க்ரோத்தை வந்து கொல்லும்போது அதை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். ஆன்டிசெப்டிக்கை வந்து எக்ஸ்டர்னலாக லைக் அந்த அடிப்பட்ட இடத்துல எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு அது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்னலாகவும் வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் இன்டெஸ்டைன்லேயோ பிளாடர்லேயோ ஏற்படக்கூடிய இன்டெஸ்டைனை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஆன்டிசெப்டிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அயோடோ ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, CHI3 அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ஃபார்முலா. இது வந்து ஆன்டிசெப்டிக்காக இருக்குது. இதோட 1% சொல்யூஷன். ஓகே, அது வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்குது. அதுலேருந்து 1% சொல்யூஷனாக என்ன அர்த்தம்? அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நிறைய தண்ணி கூட போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்குது. லைக் கீழே எல்லாமே வீட்டில் எல்லாமே வந்து துடைப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் 0.2 சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் அப்படிங்கிறது வந்து ஆன்டிசெப்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் 1% சொல்யூஷன் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிசெப்டிக் அப்படின்னா இப்போ புண்ணுலாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபீனாலை போட்டு நம்ம துடைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒரு மைனர் ஆன்டிசெப்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊன்ஸ் அதை அடிப்பட்டதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஹைட்ரஜன் பெராக்சைடு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி படிப்பீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆன்டி மலேரியல்.
ஆன்டி மலேரியல் அதோட பேர்லேயே இருக்குது, மலேரியாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. மலேரியா அப்படிங்கிறது ஒரு வெக்டார் பார்ன் டிசீஸ். வெக்டார் பார்ன் டிசீஸ்னு என்னது, அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸை வந்து கொசுவோட காலில் இருந்து வரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து அது வந்து எடுத்துகிட்டு வருது, விச் காசஸ், அது வந்து நடுக்கத்தை ஏற்படுத்தும், ஃபீவரை ஏற்படுத்தும், அது வந்து பாடி டெம்பரேச்சரை வந்து 103லேருந்து 106 ஃபாரன்ஹீட் வரைக்கும் அது வந்து ரைஸ் பண்ணும். இது வந்து ஃபிசிக்கலாக மலேரியா வந்த பர்சன் ஃபிசிக்கலாக வீக் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட சைடு எஃபெக்ட் வந்து லிவரில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அனிமியாவை ஏற்படுத்தும். அனிமியானா ரத்த சோகை அப்படின்னு அர்த்தம். ரத்த சோகைனா இப்போ வந்து ஆர்பிசி எல்லாமே இந்த ஷேப்பில் தானே இருக்கும், அது எல்லாமே வந்து இந்த ஷேப்பில் உங்களுக்கு மாறிடும். இந்த பிறை நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷேப்பில் மாறிடும். அப்போ இதனால் என்ன கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பிறை நிலவு மாதிரி இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நரம்பில் போகிற பிளட்டோட பாத்தையே அது வந்து கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் ஆஃப் சர்டைன் பிளான்ட்ஸை வந்து, அதாவது ரூட்லேருந்தோ ஸ்டெம்லேருந்தோ சில பிளான்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஆன்டி மலேரியலாக யூஸ் பண்ணுறாங்க. குயினின் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்டி மெட்டீரியல். அது வந்து சின்சோனா பார்க்லேருந்து கிடைக்குது. கீழே பார்த்தீங்களா, இதுதான் வந்து சின்சோனா பார்க், இதுலேருந்து தான் குயினின் அப்படிங்கிறது கிடைக்குது. லாஸ்ட் ஆன்டி மலேரியல் எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1861 இஸ் பைரிமித்தமைன் அப்படிங்கிறது. ஹவவர் குயினைன், பிரிமக்வின், குளோரோகுயின் இதெல்லாமே சம் பெஸ்ட் ஆன்டி மலேரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோரோகுயினின் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் மலேரியல் பேரசைட் சச்சஸ் பிளாஸ்மோடியம் ஒவேல், பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குளோரோகுயினைன் ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் க்யூரிங் த டிசீஸ். அது வந்து டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறதில்ல. அது வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் அடிட்டிவ் வித் அதர் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ். அதர் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸோட கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இதை சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. குளோரோகுயினின் அதெல்லாமே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பயோ அப்படின்னாலே உயிர் உள்ளது, ஆன்டினா ஆப்போசிட்டாக இருக்கிறது. மெனி மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஃபங்கை, மோல்ஸு இதெல்லாமே. மோல்ஸ் அப்படின்னா அந்த பிரெட் மேலெலாம் வரும் இல்லையா, அதை தான் மோல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ப்ரொடியூசஸ் சர்டின் கெமிக்கல்ஸ், சில கெமிக்கல்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஹிபிட் த க்ரோத் ஆர் மெட்டபாலிசம் ஆஃப் சம் அதர் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். அதாவது மெனி மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாமே இருக்குல்ல, இது வந்து சில கெமிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தடுக்கும். எதை தடுக்கும்? க்ரோத் ஆர் மெட்டபாலிசம் ஆஃப் சம் அதர் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். வேறு சில மைக்ரோ ஆர்கானிசம், டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தோட மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றத்தையோ க்ரோத்தையோ வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சச் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் நீட் டு பி ப்ரெசென்ட் ஒன்லி இந்த லோவர் கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கும். ஓகேவா. சில மைக்ரோ ஆர்கானிசம் வேறு சில மைக்ரோ ஆர்கானிசத்தோட வளர்ச்சியை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சச் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் நீட் டு பி ப்ரெசென்ட் இன் லோ கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து பென்சிலின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் 1929 ஃப்ரம் த மோல்டு பெனிசிலியம் நோட்டாட்டம்லேருந்து கண்டுபிடிச்சார். பெனிசிலின் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு ஃபார் ரியூமேட்டிக் ஃபீவருக்கு, அதுக்கப்புறம் நேரோவிங் ஆஃப் ஹார்ட் வாலை வந்து குறுகலாக்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப்பாக இருக்குது. பிரான்சிட்டிஸ் அப்படின்னா இந்த லங் சம்மந்தப்பட்டது, நிமோனியா இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. 3 மெயின் சோர்சஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. பாக்டீரியாலேருந்து கிடைக்கிறது, ஃபங்கைலேருந்து கிடைக்கிறது, ஆக்டினோமைசிட்ஸ்லேருந்து கிடைக்கிறது. ஒரிஜினல் ஆன்டிபயோட்டிக்ஸ் லாட் ஆஃப் டுடே ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. சர்டைன் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், எசென்ஷியல் ஆயில்ஸ், ஈவன் ஃபுட்டில் கூட ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹனி, கார்லிக் பூண்டில் இருக்குது, ஜிஞ்சரில் இருக்குது, அதாவது இஞ்சியில் இருக்குது, க்ளோவ் அப்படிங்கிறது கிராம்பில் இருக்குது, நீம் வேப்பிலையில் இருக்குது, டர்மரிக் மஞ்சளில் இருக்குது. இதில் எல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்டாசிட்ஸ் அப்படிங்கிறது. குவைட் ஆஃபன் நம்ம வந்து ஆயிலியான ஃபுட்டையோ அல்லது ரொம்ப காரமான ஃபுட்டையோ சாப்பிட்டதுக்கு பிறகு சில பேர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டொமக்லேயோ அல்லது இந்த ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்பில் இருக்குல்ல, எல்லாமே ஏதோ எரியிற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஸ்டொமக்கில் இருக்கிற ஒரு அசிடிட்டி வந்து ஒரு கரெக்டான அளவில் இருக்காமல் இருக்கிறதுனால. இப்போ சர்டன் ட்ரக் ஃபார்முலேஷன் இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பேர்னிங் சென்சேஷன் எல்லாத்துலேயும் வந்து ரிலீஃப் தரும். அதை தான் நம்ம ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டாசிட்ஸ் அப்படிங்கிறது டேப்லெட் வடிவில் இருக்குது, ஜெல்லில் இருக்குது, சிரப்பில் இருக்குது. இந்த ஆன்டாசிட்ஸில் வந்து மெக்னீஷியம், அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ் அதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு அதை ஆன்டாசிட்ஸை குடிக்கும் போதே வந்து ஒரு மாதிரி ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் இருக்குது, கலரில் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா இனிப்பாக இருக்கும், ஈனோ அதெல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஆன்டாசிட்ஸாக தான் இருக்குது. ஜஸ்ட் திங்க், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கெமிக்கலாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாமே தான் அப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.